அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸனது 12 ஷஹரன், ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அவைகளில் 4 மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டவை. ஸலாஸத்துன் முத்தவாலியாத், அதில் 3 மாதங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடியவை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துல் கஅதா, முதலாவது துல் கஅதா, இரண்டாவது துல் ஹிஜ்ஜா, மூன்றாவது முஹர்ரம். இது 3ம் ஓடராக தொடர்ச்சியாக வரக்கூடியவை. வ ரஜபு முதர் அல்லதி பைன ஜமாதா வ ஷஅபான், ஜமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் இடைப்பட்ட இருக்கிறது ரஜப், இது மாத்திரம் தனித்து வரக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 4 மாதங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் 3 மாதங்களில் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் இருந்து அவைகளில் இயலுமான நன்மைகளை முடித்து கொண்டு அடுத்த மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம், இதுவும் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம்தான். இதிலும் ஒரு மூமின் பாவம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தில் ஒரு மூமின் இயன்றளவு தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயன்றளவு சுன்னத்தான அமல்களில் தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, அதனால்தான் இமாம்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வருடத்தை முடிவு செய்கிறான் சங்கையான மாதத்தை கொண்டு, ஒரு வருடத்தை ஆரம்பிக்கிறான் சங்கையான மாதத்தை கொண்டு. துல்ஹிஜ்ஜாவிலே அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்று பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக ஆக்கினாங்கள். அடுத்த மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நோட்க இருக்கிறோம் முஹர்ரத்துடைய மாதத்தை, நோன்பை, அதிலும் நாங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆக்கிக் கொள்ள முடியும். இதனால் ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கும் பொழுதும் பாவங்கள் இல்லாமல் ஆரம்பிக்கிறது, முடிவடைகின்ற பொழுதும் அந்த வருடத்தில் பாவங்கள் இல்லாமல் முடிவடைகிறது என்கிறார்கள் இமாம்கள். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் ஏனைய மாதங்களை போன்று. காரணம் என்ன? இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பத்ருடைய யுத்தம் என்பது முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிக பெரியதொரு வெற்றி கேடயமாக இருந்ததோ, அப்படித்தான் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரை பின்பற்றி அவருடைய சமூகத்தாரையும் பாதுகாத்து இந்த இஸ்லாத்திற்கு ஒரு ஆரம்பமான வெற்றியை கொடுத்திருக்கிறான்.